ராமகிருஷ்ணன் சார், உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா திரு துரைமுருகன் அவர்கள் பேட்டி அந்த புள்ளியில் இருந்து தான் நம்ம இந்த தலைப்பையே எடுத்து பேசுறோம். திரு துரைமுருகன் அவர்கள் வேறொரு கோணத்தை இப்ப வழங்குறார். திரு கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் ஒன்று அலெக்சாண்டர் அல்ல, நான் போரஸ் மன்னனும் அல்ல அப்படின்னா அவரோட ஆஃபரை நான் ஏத்துக்கல அப்படின்ற பொருள்ல இவரே வேண்டான்னு சொல்லிட்டாரா, இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வந்ததுனால அது தவிர்க்கப்பட்டதா, இல்ல தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்களா? இது ஒன்று. இறுதி காலத்துல அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தார் அப்படின்றது இந்த ரெண்டு புள்ளி தான் முக்கியமானது. இதுல உங்கள் கோணம் என்ன, உங்கள் பார்வை என்ன? அதாவது இந்த 79க்கு முன்னாலேயே 74ல ஒரு முயற்சி நடக்கிறது. அப்போ சில மந்திரிகள் 74 நான் சொல்றது செப்டம்பர் வாக்குல, அப்போ சில மந்திரிகள் போய் எம்ஜிஆரை பாக்குறாங்க. ஆனா அப்போ அப்புறம் அது இணைப்பு நடக்கல. அதுக்கு பிறகு 79 ஓகே 79 நான் 79 பத்தி அப்புறம் சொல்ல வரேன். பட் 1980ல மார்ச் மாசம் கியாபே விஸ்வநாதம் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஓகே, அப்ப உங்களுக்கு எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடுறது. அப்கோர்ஸ் இப்ப தேர்தல் நடந்தா கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி வரப்போகுதுங்கிற மாதிரி ஏன்னா அப்ப 37 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அலையன்ஸ். அதனால அவரு கருணாநிதி அவர்கள் சிஎம் திரும்பி ஆகுறதுங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபார்மாலிட்டி மாதிரி தான். அது எப்பொழுது நடக்க போறது அப்படிங்கிறது தான் மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சு, இல்ல ஒரு பரவலா ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. ஸோ அப்போ ஆனா அப்பவும் நடக்கல. அதுக்கு பிறகு நீங்க இப்போ அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் என்ன பண்றாங்க, விவிகிரி இறந்து போன பொழுது 2 பேரும் ஒரே சமயத்துல ஒரே கார்ல போறாங்க. அதனால மதுரையில எம்ஜிஆர் அதை பத்தி பேசுறாரு. மறுபடியும் மெர்ஜர் வரீங்களா அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் மெர்ஜர் எல்லாம் கிடையாதுப்பா அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இது 79 பத்தி அவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு, 90ல 90 மார்ச் நினைக்கிறேன், அங்க ஒரு இடத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் 2012ல அவர் பேசியிருக்காரு. ஓகே, 2009லயும் பேசினதா கண்ணன், அவர் கண்ணனுடைய புக்ல மென்ஷன் பண்றாரு. 2009 எனக்கு கிடைக்கல. இப்ப நீங்க 1990ல என்ன சொல்றாரு, இந்த ஐயநாதன் சொன்ன மாதிரி இந்த 9000 இது இருக்கு இல்லையா, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல அந்த கிரீமி லேயரு சட்டநாதன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். சட்டநாதன்ங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர். 1969 70ல அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். அவரு அந்த அறிக்கையில ஒரு இது என்னன்னா, இந்த மாதிரி இந்த இடஒதுக்கீடுல அதுல பொருளாதார ரீதியில அதாவது ஒரு அப்பர் கிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தையை இப்ப கூட பயன்படுத்துறாங்க. ஓகே, அத அவங்கதான் இதை தட்டின்னு போறாங்க. அதனால அப்படி சொல்லி அவர் 9000 கொடுக்கணும்னு சொல்றாரு. இத எம்ஜிஆர் அதை 1979 ஜூலை 2ஆம் தேதி ஜிஓன்னு நினைக்கிறேன், அதுல அவர் போடுறாரு. இப்போ நீங்க இந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா, இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஜூன் மாசம் தஞ்சாவூர்ல பை எலெக்ஷன். அந்த பை எலெக்ஷன்ல இந்திரா காந்தி வரணும்னு நிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க சிக்மங்களூர்ல இருந்து 1978 நவம்பர்ல பை எலெக்ஷன்ல நின்று அவங்கள இது பண்ணிடுறாங்க. ஸோ தென் நீக்கிடுறாங்க. ஸோ அவங்க திரும்பி எப்படியும் லோக்சபாக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் உதவி செய்வாரு, எம்ஜிஆர் இது பண்ணுவாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் கடைசி நிமிஷத்துல கை கழுவுறாங்க. அவருடைய இந்த காலகட்டத்தில் தான் இந்த பிஜு பட்நாயக்கனுடைய இந்த முயற்சி நடக்கிறது. அது செப்டம்பர் மாசம் அப்படி உங்களுக்கு வருது. ஸோ எம்ஜிஆரும் ஒரு இந்த டாக்ஸ் நடத்துவதற்கு, ஏன்னா அவரை கருணாநிதியை பார்க்கணும்னாலே அது, ஏன்னா அவரை தாக்கி தான் இவர் அரசியல் செய்து வருகிறார். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது அவரை போய் இது வெறும் அப்போ அவர் பிஜு பட்நாயக்குடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் படி அவர் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஒன்னா வரட்டும். ஓகே, அப்படிங்கிறது தான் அது மெர்ஜர். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, முதல்ல ஒரு ஒரே பிளாட்ஃபார்ம்ல வாங்க. ஏன்னா ஜனதாங்கிற கட்சியும் பாத்தீங்கன்னா பல கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. அது அகில இந்திய அளவுல அவங்க முயற்சித்து அது 77 எலெக்ஷன் தேர்தல் வச்சு இப்படி பாக்குறாரு. இவங்களுக்கு பொறுத்தவரையிலேயே இந்திரா காந்தி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற, இந்திரா காந்தியை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா பிஜு பட்நாயக் இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு அரசியலை நீண்ட காலமா பண்ணின்னு வந்தவர். அதனால அவர் சரண் சிங் இருக்காரு. சரண் சிங் கேட்கவே வேண்டாம், இந்திரா காந்தி எதிர்ப்பு தான் அவருடைய உயிர் நாடி அப்படி இருந்தவர்.
ஆனா இந்த இதுக்காக தேர்தல் இந்த பதவி வரணுங்கிறதுக்காக இந்திரா காந்தியோட ஒரு இது பண்ணாரு, உடன்படிக்கை வச்சுக்கிட்டாரு. இந்திரா காந்தி எந்த சமயத்துல அவரை கழட்டி விடணுமோ கழட்டி விட்டாங்க. அவர் வந்து ஒரு 20 நாள் 25 நாள் இருந்தாரு. சோ இப்ப இது அதனால இத பற்றி நிறைய நம்ம ஆவணப்படுத்திருக்காங்க. ஆனா 2012 பேசும் பொழுது அவர் வந்து கருணாநிதி அவர்கள் வெளிப்படையாகவே இது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் இதுக்கு இதுவா இருந்தாரு, தடைக்கல்லாக இருந்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இது அவர் சொல்லிட்டார். பண்ருட்டி அவரும் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2017 ஒரு இன்டர்வியூல அதை பத்தி சொல்றாரு. ஓகே, அதனால இது வந்து இப்ப வெளிப்படையில வெளித்தளத்தில் இருக்கிறதா, இது வந்து நான் ஒன்னும் புதிய ரகசியத்தை சொல்லல. நெஞ்சுக்கு நீதியை தாண்டி கடைசியா சாரி உங்களுடைய அந்த கேள்வியினுடைய கடைசியா நடந்ததுங்கிறது வந்து என்னால இவர் சொன்ன மாதிரி என்னால அது நம்புற மாதிரி தெரியல. அதாவது ஏன்னா உங்களுக்கு வந்து மூப்பனார் வந்து தொல்லை கொடுத்திருக்கலாம், காங்கிரஸ் பிரஷர் கொடுத்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்லல. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் உடல் இருக்கும் பொழுதே கூட ராஜ்பவன்ல பலவிதமான இது நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. பட் தட் அபார்ட் அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து அதாவது அந்த சமயத்துல ஜெயலலிதா டெபுட்டி சிஎம்மா வரப்போறாங்க, அவர் டெபுட்டி சிஎம்மா எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கறதா வந்து ராஜீவே சொன்னாரு. அப்படிலாம் அவர் பேச்சு இருந்துச்சு. இல்லப்பா, அந்த இடத்தில் இப்ப நீங்க வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஆமா, ஏன்னா 1986 பிப்ரவரியில நடந்த லோக்கல் பாடி போல்ஸ் அப்ப வந்து கார்பரேஷன் மட்டும் நடக்கல. ஓகே, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஆமா, கோயம்புத்தூர். பட் லோக்கல் பாடி போல்ஸ்ல டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு. டிஎம்கே அத்தனைக்கும் டிஎம்கேவும் இப்ப சிபிஎம், சிபிஐ, இடதுசாரி கட்சிகள்லாம். சோ அப்போ டிஎம்கே வந்து ஏன்னா இந்த 10 ஆண்டு காலமா ஏடிஎம்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து இப்போ ரைஸ் ஒரு வளர்ச்சி இதுல வந்து இருக்கும் பொழுது அவர் எதுக்கு ஏடிஎம்கேவோட மறுபடியும் மர்ஜர் வச்சுக்க போறாரு? அதனால எனக்கு அதுல வந்து அரசியல் ரீதியா பாயிண்ட் வந்து இது திமுக கோணம் அல்ல, எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இன்னும் 2 நாள் அவர் இருந்திருந்தா அதிமுகவை ஒப்படைச்சிருப்பாருன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க அதற்கான தேவை இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்க.